சிஎம் சார், தளபதி விஜய் டு சிஎம் சார் அப்படிங்கிறது வந்து இந்த தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய மாற்றமாக பார்க்குறதாகவும், ஸோ ஜனங்க நிறைய எதிர்பார்ப்பை சிஎம் சார் கிட்ட வச்சுருக்காங்க. அதை அவர் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற இடத்துல. ஸோ ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு ஃபேவர் ஜோனில் தான் அவர் பேசியிருக்காருன்னு சொன்னாலுமே அது எழுதி கொடுத்தது ரூலிங் பார்ட்டி தான். இதுதான் ப்ரொசீஜரும் கூட. ரூலிங் பார்ட்டியாக இருக்கவங்க தான் எழுதி கொடுக்கும். ஏன் முக ஸ்டாலின் சார் ஆட்சியில் முக ஸ்டாலின் சார் பாராட்டி பேசியிருந்தா நீங்கள் இதை விமர்சனம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உங்களுக்கு RN ரவி அவர்களோடவும் ஸ்டாலினுக்கும் ஒரு நீங்கள் ஏன்னா நீங்கள் ஆன்டி பிஜேபின்னு சொல்லியே தமிழ்நாடு ஜனங்களை ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆன்டி பிஜேபின்னு சொல்கிற இடத்துல வெறும் ஆன்டி பிஜேபின்னு சொன்னால் மட்டும் பத்தாது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்ம தமிழ்நாட்டுக்கு நடக்க வேண்டியதோ நடக்கணும், அதே சமயத்தில் ஹிந்தி திணிப்பும் உள்ளே வரக்கூடாது. ஆனால் வந்து அதே மாதிரி அங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய டெல்லி கூட பகச்சிட்டா நம்மளுக்கு வர வேண்டிய ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் வராது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து தான் அரசியல் பண்ண முடியும்னா, நம்ம முதல்வன் படத்தில் ரகுவரன் சார் சொன்ன மாதிரி தான், அந்த சீட்டில் ஒரு நாள் உட்காந்து பார்த்துருக்கியா எப்படி இருக்கும் தெரியுமா, எவ்வளோ வாழ்த்து, எவ்வளோ திட்டு, எவ்வளோ பஞ்சாயத்து, எவ்வளோ பரிசு, எவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது இவங்க ஆன்டி பிஜேபின்னு சொல்லியே அதை மட்டுமே தமிழ்நாடு அரசியலில் கையில் எடுத்தாங்க. அதை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்களான்னா இவங்களுக்கான கட்சி வளர்ச்சிக்கு தான் அதை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்களே தவிர தமிழ்நாடு வளர்ச்சிக்கு அதை ஸ்ட்ராங்காக எடுத்தாங்களான்றது தான் மக்கள் வந்து சிட்டிங் சிஎம்மா இருந்த முக ஸ்டாலின் அவர்களை நிராகரிச்சுக்கான முக்கியமான காரணம். ஏன்னா அயோக் கூட்டத்துக்கு வந்துட்டு சிஎம் சார் போகவே, பழைய சிஎம் சார் போகவே இல்லைன்றது எந்த அளவுக்கு விமர்சனமோ, ஒரு வருஷம் அவர் போனார், 3 வருஷமா போகாதவர் ஒரு வருஷம் போனார் அந்த 4th year. அப்போ எதுக்கு போனார்? சரி 3 வருஷமா போகாதவர் ஃபுல்லாக போகாமல் விட்டுறலாம்ல, 4th year ஏன் போனார் அப்படின்னு சொன்னால், அடுத்த வாட்டி வர எலெக்ஷனில் தன்னோட பிள்ளைக்கான சப்போர்ட் தமிழ்நாட்டில் கிடைக்கணும், பிஎம் சைடில் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்தும் கிடைக்கணுன்ற பர்சனல் இன்டென்ஷனில் தான் போனாரே தவிர தமிழ்நாடு மேலே இருக்க அக்கறையில் போன மாதிரி தெரியல. அப்படி நீங்கள் தமிழ்நாடு மேலே இருக்க அக்கறையில் போனீங்கன்னா 3 வருஷம் போயிருக்கலாம். அவங்க செய்கிறாங்க செய்யல, அப்புறம் நீங்கள் போயிருக்க வேண்டியது தானே. 4th year ஏன் போனீங்க? சரி 4th year போனதும் போனீங்க, பீகார் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு நீங்கள் எதுக்கு அங்கே வந்து ஹெல்ப் பண்ணிட்டு வந்தீங்க? பிஎம் சாரை பர்சனலாகவும் பார்த்து சட்டமன்ற எலெக்ஷனுக்கு 500 கோடி ரூபாய் கொடுத்ததா அரசியல் ஊடகங்கள்லையும் அரசியல் விமர்சகர்கள்கிட்டையும் ஒரு நிலவிட்டிருக்க ஒரு கருத்தா இருக்கு. முக்கியமான புள்ளிகள் அதை வெளியிடுறாங்க இப்ப அப்படின்னு சொல்லும் போது, ஏன்பா நீங்க தமிழ்நாடு எலெக்ஷனுக்கான விஷயங்களே நீங்க ஒழுங்கா பண்றீங்க பண்ணலன்ற கொஸ்டின் இருக்க நடுவில் பீகார் சட்டமன்றத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? அங்க வந்து நீங்க 500 கோடி ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க நிதி உதவியா அப்படின்னு சொல்ற இடத்துல அதை வந்து பிஎம் பர்சனலா பார்த்து நீங்க 4th year அயோக் கூட்டத்தில் அந்த 3 years போகாத அயோக் கூட்டத்துக்கு நீங்கள் 4th year போய் பர்சனலாக பிஎம் பார்த்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா, அடுத்து வர எலெக்ஷனில் உங்களோட பிள்ளைக்கான உதயநிதி ஸ்டாலினுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸை வந்து நீங்கள் பாலிட்டிக்ஸில் போடணுன்றதுக்கான இன்டென்ஷனாக நீங்கள் போயிருக்கலாம். அப்படி நீங்கள் போனதுக்கான விஷயமா தான் வந்து நீங்கள் வந்து